தினமும் ஒரு திருக்குறள் அந்த தலைப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து செயல்வகை என்னும் அதிகாரத்தில் 47 அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் பார்க்க போகிறோம். திருக்குறள் ஓவியம் ஓல்டு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எண்ணின என்னது? நன்றாக சிந்தித்து. கருமம் என்னது? செய்ய தகுந்த செயல்களை. துணிகன என்னது? தொடங்க வேண்டும். துணிந்த பின்னா தொடங்கிய பின். எண்ணுவோம் என்பதுனா எண்ணி பார்க்கலாம், இல்லை எண்ணுவோம் எண்ணி பார்க்கலாம். என்பதுனா என்பது இழுக்கு குற்றமாகும். அதாவது செய்ய தகுந்த செயல்களை நன்றாக சிந்தித்து தான் தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். கருத்துரை பாருங்க, நன்றாக சிந்தித்து செய்ய தகுந்த செயல்களை தொடங்க வேண்டும். தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். இந்த ஓவியத்தில் பாருங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக சிந்தித்து ஒரு செயலை தொடங்காமல் லவ் லெட்டர் கொடுக்காரு தலைவர். ஆனால் என்னாயிட்டு அவங்க அம்மா வந்துட்டாரு. அந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்துக்கலாம்னு எண்ணி பார்த்துக்கலாம்னு டேரெக்டாக ஒரு பிளானிங் இல்லாமல் போய் லவ் லெட்டர் கொடுக்காரு. அவங்க அம்மா வந்தோன்னு ஓடிட்டார். அப்போ என்ன ஆகிட்டு, நன்றாக சிந்தித்து அந்த செயல் தொடங்குறதுனால அந்த செயல் என்ன ஆகிட்டு, அது வந்து செயல் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியில் அடைஞ்சிட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வினை செய்வதற்குரிய வழி, அதாவது ஒரு செயலை செய்வதற்குரிய வழிகளை தெரிந்து கொண்டு எண்ணி துணிய கருமம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்களே, எண்ணி துணிய கருமம். ஒரு செயலை செய்வதற்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயலை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிவிட்டு எந்த ஒரு செயலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான். ஓல்டு கொஸ்டின் பாருங்கள், எண்ணி துணிய கருமம். கருமம் என்பது செயல். டேஷ் துணிய கருமம். துணிந்த பின் டேஷ் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம். அப்போ நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு. இது வேறு கொஸ்டின். அடுத்த அதே எக்ஸாம் இன்னொரு எக்ஸாம் வந்து பார்த்தா ரிப்பீட்டட் கொஸ்டின் இருக்கும் பாருங்க. டேஷ் துணிக கருமம் துணிந்த பின் என்பது டேஷ் இழுக்குன்னா நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு. இது வேறு எக்ஸாம், அது வேறு எக்ஸாம். 2 கொஸ்டின் ஆனால் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதனால் மாணவர்களே, டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்களே, எண்ணி துணிய கருமம் உங்களுக்கு வெற்றி தான்.